குடும்ப ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்ற தலைப்பு கூடாக உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். The secret to a blessed family. அதாவது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா இருந்தால் கர்த்தர் நமக்கு ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி? நீங்கள் சொல்லலாம் மனசுக்குள்ள, என்ன பாஸ்டர், ஆசீர்வாதத்துக்கு தானே நம்ம இவ்வளவு பிரயாசப்படுகிறோம், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க கூடாதுன்னு யாரும் நினைப்பார்களா? நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. வேதத்திலே அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. நாம் ஆரம்பத்திலே சொன்னது போல அவருடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் என்று சொன்னால் அப்படியே ஆகட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் இங்கிருந்து வரும் பொழுது ஆமென் என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிடுகிறீர்கள். அந்த வாயின் வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. ஆமென். ரைட். ஆகவே வார்த்தைகள் வரும் பொழுது ஆமென் என்று நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு தேவன் நமக்கு ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். அந்த ரகசியம் என்ன என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். நாங்கள் வாசிப்போம் 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் சீக்கிரமாய் தெளிவாக அதை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாராவது வாசிப்பீர்களா? நான் வாசிக்கவா? ரைட், நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே அவனை மாத்திரமல்ல, அவன் வீட்டாரை மாத்திரமல்ல, அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ரைட். இந்த ஓபேத் ஏதோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தேவனுக்கு, அந்த பேருடைய அர்த்தம் தேவனுக்கு, ஆண்டவருக்கு மிகச் சிறந்த ஒரு வேலைக்காரன், ஒரு பணிவிடைக்காரன், கர்த்தருக்காக பணி செய்கிறவன். அப்போ ஓபேத் ஏதோம் என்ற மனிதன் ஆசீர்வதிப்பதற்கு அங்கே ஒரு காரணம் அங்கே நடைபெற்றிருக்கிறது. இந்த வசனத்தின் முதலாவது பகுதியை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருந்தது. என்ன இருந்தது? உங்களோட கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களா? என்ன இருந்தது? கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் எத்தனை மாதம் இருந்தது? 3 மாதம் இருந்ததினாலே என்ன நடந்ததாம்? கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இடத்திலே ஆசீர்வாதத்திற்கு கர்த்தருடைய அந்த உடன்படிக்கை பெட்டியிலே அநேக நன்மைகள் இருக்கிறது. அதிலே 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அநேக காரியங்களை சொல்லுவதற்கு நேரம் எங்களுக்கு போதாதபடியினாலே. நல்லது. அப்போ ஓபேத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்குரிய காரணம் என்ன? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவனுடைய வீட்டிலே இருந்தபடியினாலே.
ரைட், இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் கொஞ்சம் அறிந்து கொள்வோமா இருந்தால் அதனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படிப்பட்டது? ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியிலே அங்கே அநேக காரியங்களை, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை பெட்டி என்றால் அது தேவனுடைய சிங்காசனம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய சிங்காசனம், அல்லாவிட்டால் அது கிருபாசனம். தேவன் கிருபையினாலே ஆளுகை செய்கிற, ஆட்சி செய்கிற ஒரு ஸ்தலம் தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. இன்னொரு வார்த்தையிலே நாம் சொல்லுவோமா இருந்தால், இந்த உடன்படிக்கை பெட்டியானது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போ நாங்கள் இங்கே ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இங்கே என்ன இருக்கிறது? தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அப்போ உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்திலே, அல்லாவிட்டால் உடன்படிக்கை பெட்டி ஸ்கிரீனில் போடப்படுகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியானது தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் வாசம் செய்யும், தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம்தான் இந்த உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கடைசியாக இதனுடைய ஆசீர்வாதத்திற்குரிய காரணத்தை நான் 3 குறிப்புக்குள்ளே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக இந்த உடன்படிக்கை பெட்டி கூடாக வருகிற ஆசீர்வாதத்தை நாம் புரிந்து கொள்வோமா இருந்தால் மாத்திரமே நாம் அந்த நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். அப்போ ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே தேவன் அவருடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டியிலே பல காரியங்கள் இருக்கிறது. இது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பழி செலுத்தவும், தேவனுடைய பதில்களை கொண்டு வரவும் தேவன் ஏற்படுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். 3 பகுதி: வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப தேவனுடைய அந்த பெட்டியானது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அங்கே தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிரசன்னமும் அங்கே இருக்கிறதா இருக்கிறது. ரைட். அப்ப நாங்க இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமா இருந்தால், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 9:4. யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க ப்ளீஸ். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்கே 3 காரியங்கள் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, கற்பலகைகள். தேவன் மோசைக்கு கொடுத்த கற்பலகைகள், அல்லாவிட்டால் 10 கட்டளைகள் அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. 2வது காரியம், பொற்பாத்திரத்திலே மன்னா வைக்கப்பட்டிருக்கிறது. 3வது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, வேற எங்கேயும் உங்களுடைய சிந்தனையை கொண்டு போகாதீங்க. இதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பதற்கான ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். சாதாரணமாய் வைக்கிற இடம் அல்ல. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் பிரசன்னமாகுகிற, தேவன் பேசுகிற, தேவன் அற்புதம் செய்கிற, ஆசாரியனுக்கூடாக பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களோடு பேசுகிற இடம்தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 காரியங்கள் இருக்கிறது. கற்பலகைகள், 10 கட்டளைகள்,
பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியானது எங்கே கொடுக்கப்படுகிறது? மோசேக்கு தேவன் சீனாய் மலையிலே காட்சி கொடுத்து அங்கே இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய அளவு என்ன, அது எப்படியாக அதை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு சீனாய் மலையிலே கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி வந்து கானானுக்குள்ளே கடந்து போய் கடைசியாக சீலோவாம் என்கிற ஆலயத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படுகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஆலயத்திலே வைக்கப்பட்ட பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியானது இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. இந்த பின்னணி நாம் அறிந்து கொள்வோமாயிருந்தால் நிச்சயமாக கர்த்தர் இதற்கூடாக நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், உடன்படிக்கை பெட்டியானது தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் சுமந்து செல்லுகிற இடமெல்லாம் தேவன் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு போகும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போவார்கள். தேவன் அவளுக்கு ஜெயத்தை கொடுத்தார், அற்புதங்களை செய்தார். இப்படியான பல காரியங்களை தேவன் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கூடாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஒரு நாள் இந்த உடன்படிக்கை பெட்டியானது யுத்தத்திற்கு அவர்கள் எடுத்து செல்லுகிறார்கள். யுத்தத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்திலே பெலிஸ்தியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் கொண்டு போய் விடுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமாயிருந்தால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆமேன் சொல்லுவோமா? தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே அது இருக்குமாயிருந்தால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். இதனுடைய பின்னணியை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களோடு பேச போகிறேன். இந்த உடன்படிக்கை பற்றி பெலிஸ்தர்கள் கொண்டு போய் விட்டார்கள். நீங்கள் வேதத்திலே 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் மட்டும் நீங்கள் 1ஆம் வசனம் மட்டும் வாசித்தால் இதனுடைய பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நான் சுருக்கமாய் இதனுடைய பின்னணியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ரைட். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள். அங்கே பெலிஸ்தரோட யுத்தம் நடைபெறுகிறது. இந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வியடைந்து பெலிஸ்தியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை கடத்தி எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள். அவர்கள் கொண்டு போய் பெலிஸ்தருடைய ஆலயத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்த பொழுது அங்கே பெரிய வாதை, மூளை வியாதிகள், கொள்ளை நோய்கள், மரணம் ஏற்படுகிறது. ஆகவே இந்த பெலிஸ்தர்கள் பயந்து இந்த உடன்படிக்கை பெட்டியை மீண்டும் நாங்கள் அனுப்பிவிட வேண்டும். ஏனென்றால் அந்த தேசத்திலே மரணங்கள், மூளை வியாதிகள், கொள்ளை நோய்கள், அநேக காரியங்கள் நடக்கிறதுனாலே இவர்கள் பயந்து என்ன செய்கிறார்கள், இந்த பெட்டியை ஒரு புது ரதத்தை செய்து அங்கே ஒரு 2 பசுமாட்டுக்களை, கறவை பசுக்களை மேல் வைத்து இந்த பெட்டியை மீண்டும் இவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே அனுப்பி விடுகிறார்கள். ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்த வண்டில் அந்த மாடு அவை என்ன செய்கிறது, யோசுவாவுடைய களத்திலே வந்து நின்ற பொழுது யோசுவாவும் அந்த ஜனங்களும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து அந்த மாட்டை அதை சுமந்து அந்த வண்டிலையும் பலி செலுத்தி விட்டு இந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்கிறார்கள், அபினதாப் என்கிற அவனுடைய வீட்டிலே கொண்டு போய் வைக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? சில நேரம் வேதத்தை வாசிச்சா தான் நம்ம இதோடைய பின்னணியை அறிஞ்சு கொள்ள முடியும். ஆனாலும் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் வீட்டில் போய் இந்த பகுதியை நீங்கள் வாசிக்க முடியும். ரைட். அமினதாப் என்கிற மனுஷனுடைய வீட்டிலே இந்த உடன்படிக்கை பெட்டி 20 வருஷங்கள் அவர்கள் அந்த வீட்டிலே வைத்த பொழுது, அந்த வீட்டிலே 20 வருஷங்கள் உடன்படிக்கை பெட்டி அங்கேயே இருக்கிறது. இப்ப தாவீதுக்கு ஒரு விருப்பம் வருகிறது, இந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்ய வேண்டும், தாவீது நகரத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு ஆலயத்தை செய்து அந்த ஆலயத்திலே
இந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்க வேண்டும். காரணம் என்ன? உடன்படிக்கை பெட்டி எங்கேயெல்லாம் போகிறதோ அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் அவர்கள் கொண்டு போகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு ஜெயம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. தாவீது ராஜா அவன் ஆட்சி செய்த நாட்களிலே, அவனுடைய காலத்திலே அவன் அரண்மனைகளை கட்டினான், பல ராஜ்யங்களை கட்டினான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு விருப்பம் என்னவென்று சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டி அல்லாவிட்டால் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய தாவீதின் நகரத்திலே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தாவீது ராஜாவுடைய உள்ளத்திலே ஒரு விருப்பம் இருக்கிறது. நான் காலையிலே தியானித்தோம். தாவீது ராஜா கர்த்தரை எப்படி தன்னுடைய மேய்ப்பனாய் அவன் அறிந்து கொண்டான் என்பதை குறித்து காலையிலே ஒரு ஜெபக்குழுவிலே நாங்கள் தியானித்தோம். இந்த தாவீது கர்த்தருக்கு பிரியமான அவனுடைய தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாயிருந்தான். அவனுடைய உள்ளத்திலே விருப்பம், தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த தாவீதுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது தாவீது என்ன செய்கிறான்? இந்த உடன்படிக்கை பெட்டியை கிட்டத்தட்ட 30,000 ஜனங்களோடு கூட, ஆரவாரத்தோடு கூட, கீத வாத்தியத்தோடு கூட, எக்கால சத்தத்தோடு கூட இந்த பெட்டியை அமினதாப் என்கிற மனிதனுடைய வீட்டிலிருந்து அவன் என்ன செய்கிறான்? தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வருகிற வழியிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இந்த மாடுகள் அங்கே மிரண்டதினாலே இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்கிறது? சரிந்து விழுவதற்கு போகிறது. ஒரு மனுஷன், ஊசா என்கிற மனிதன், இந்த பெட்டியை தொடுவதற்கு அவன் முற்பட்ட பொழுது தேவன் அவனை அடித்தார். காரணம், அவனுடைய துணிகரத்தினாலே. அதற்கு பின்பாக தாவீதிலே உள்ளத்திலே ஒரு பயம், இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி நான் என்னுடைய நகரத்திலே, என்னுடைய பட்டணத்திலே கொண்டு வருகிறது என்று சொல்லி அவன் பயந்து அவன் என்ன செய்கிறான்? அந்த பெட்டியை ஓபேத் ஏதோம் என்கிற மனுஷனுடைய வீட்டிலே 3 மாதங்கள் வைக்கிறது. இதுதான் இந்த சம்பவத்தின், இந்த செய்தியின் பின்னணியாயிருக்கிறது. அவன் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பெட்டி இப்ப எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே எத்தனை மாதங்கள் இருக்கிறது? 3 மாதங்கள் வைக்கப்படுகிறது. இப்ப இந்த 3 மாதங்கள் அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டியானது ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே இருந்த பொழுது கர்த்தர் அவன் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். யாரை ஆசீர்வதித்தார்? யாரை ஆசீர்வதித்தார்? அவனை மாத்திரமாய் ஆசீர்வதித்தார். அவனையும் அவன் குடும்பத்தையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? தேவனுடைய பிரசன்னம் கடந்து போகிற இடம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. தேவன் தன்னுடைய கையினாலே மோசைக்கு எழுதி கொடுத்த 10 கட்டளைகள், கற்பலகைகள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அவர்களை போஷிக்கும்படியாக மன்னா கொடுக்கப்பட்டது. அந்த மன்னா வைக்கப்பட்டது. ஆரோனுடைய துளிர்த்த கோல், அற்புதங்களை செய்கிற கோல் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக கேருபீன்கள் அங்கே மறைத்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் என்ன அடையாளம் என்று சொன்னால், தேவனுடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிறது. அப்ப தேவனுடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டியானது ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்குள்ளே வந்த பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்திலே ஆசீர்வாதம் உண்டு. ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. ஆராதனை நேரத்திலே அங்கே பாச சொன்னாரு, யாரும் அங்கங்கு நடந்து செல்லக்கூடாது, யாரும் கதைக்கக்கூடாது, கண்ணை திறக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது.
ஆமென் சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி பார்த்தோம் சொன்னால் ஆசாரியர்கள் என்ன செய்வார்கள்? இந்த பலிகளை கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக பலி செலுத்துவார்கள். இப்போ ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பலி செலுத்தும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்வார்கள் சொன்னால், காலிலே ஒரு சங்கிலி கட்டி வைத்திருப்பார்கள், மணிகளை கட்டி வைத்திருப்பார்கள். இந்த ஆசாரியன் தற்செயலாக பாவம் செய்து இல்லாட்டி தவறு செய்து அவன் பலிகளை செலுத்த போனால் சில நேரம் அங்கே மரித்து போய் விடுவான். அப்போ மரித்து போன அந்த ஆசாரியனை வெளியிலே கொண்டு வருவதற்கு யாரும் உள்ளே போக முடியாது. அந்த சங்கிலியினாலே என்ன செய்வார்கள்? வெளியிலே இழுத்தெடுப்பார்கள். அப்போ நாங்கள் யோசிக்க வேண்டும், தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவு பயபக்திக்குரியது, தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவு நாம் கனத்தை செலுத்த வேண்டியது. ஆசாரியனே பயபக்தியோடு அங்கே போக வேண்டும். அவன் பாவம் செய்திருந்தால் அவன் மரித்து விடுவான். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வருகிற நாங்கள் எவ்வளவு பயபக்தியோடு கூட வர வேண்டும், எவ்வளவு பரிசுத்தத்தோடு கூட வர வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய பிரசன்னம் அது சாதாரணமானது அல்ல. தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் கொண்டு வருகிற ஒரு காரியமாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு அடையாளமாக தேவன் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களை நடத்தி வந்தார். இங்க இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க, தூங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் தூங்குற மாதிரி இருக்கு. ஒரு ஆமேன். எல்லாத்துக்கும் ஆமீன் சொல்லி எதுக்கு ஆமீன் சொல்றது, எதுக்கு ஆமீன் சொல்லாமல் இருக்கிறது கூட புரியாமல் சில நேரம் ஆமீன் சொல்லிடுறோம். அது ஃப்ளோவில் வந்துடும் நமக்கு பழக்க தோஷத்தில். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம், தேவன் நமக்கு ஒரு புது உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஊடாக புது ஒரு உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிகள் மாத்திரமே பலிகளை செலுத்த முடியும். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கூடாக, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது திரட்சியிலை மேல் தொடங்கி கீழ்வரை இரண்டாக பிரிக்கப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பிரசன்னத்துக்குள்ளே நாம் எல்லாரும் போய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிரசன்னம் பெருமதியானது. நம்முடைய தேசத்தில் கோர்ட்ஸ் அல்லாவிட்டால் நீதிமன்றத்துக்கு போகும் பொழுது அங்கே நீதிபதி உட்கார்ந்திருப்பார்கள். அங்கே ஒருவர் உள்ளுக்கே போக வேண்டுமாயிருந்தால் அங்கே முன்பதாக போய் குனிந்து இப்படி பணிந்து தான் போய் உட்கார வேண்டும். நினைத்த மாதிரி அங்கும் எங்கும் எழும்பி நடக்க முடியாது. இங்க எப்படியோ தெரியா, இங்க அப்படியா சட்டம், இங்க அப்படிதானே. யாரா இருந்தாலும் ஷர்ட் பட்டனை வடியா போட்டிருக்கணும், தொப்பி போட்டிருக்க முடியாது. கோர்ட்ஸில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் அப்படி யாராவது அப்படி செய்வார்களா இருந்தால் அவர்களை பிடித்து என்ன செய்வார்கள்? இதில் போட்டுருவாங்க, செல்ல போட்டுருவாங்க, கூட்டில் போட்டுருவாங்க. உடனே வெளியில் வர முடியாது. அவரை கொண்டு போய் 7 நாட்கள் 14 நாட்கள் சிறையில் அடைத்து அதுக்கு பின்பாக பணம் செலுத்தி தான் அவர் வர வேண்டும். சாதாரண ஒரு நீதிபதிக்கு முன்பே அவ்வளவு கனத்தை நாம் செலுத்த வேண்டுமாயிருந்தால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்திலே நாம் எவ்வளவு பயபக்தியாய் இருக்க வேண்டும், எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் சில நேரம் யோசிக்கிறது உண்டு. பழைய ஏற்பாட்டின்படி தேவனுடைய பிரசன்னத்தில் அங்குமிங்கு நடந்து திரிகிறவங்களை பார்த்தா, அப்படி ஆண்டவர் அடிப்பாராக இருந்தால் இன்னைக்கு சபையில் ஒவ்வொரு நாளும் அடக்காரதை தான் நடத்த வேண்டி இருக்கும் போல. ஏன்னா
சில நேரங்களில் நம் ஆராதனை நேரங்களிலே, தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிற நேரங்களிலே நாம் சில நேரம் ஃபோனை பார்க்கிறோம், கதைக்கிறோம், மற்றவர்களோடு சில காரியங்களை செய்கிறோம். பழைய ஏற்பாட்டு முறையின்படி தேவ பிரசன்னத்திலே அந்த காரியம் நடக்குமா இருந்தால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாஸ்டருக்கு வேலை அடக்க ஆராதனை நடத்துகிற வேலையாக இருந்துடும் ஆராதனையை விட. நான் என்ன சொல்ல வாரென்றால், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல அற்புதம் உண்டு. ஓபேத்-ஏதோம் தாவீது ராஜாவே பயப்படுகிற இந்த உடன்படிக்கை பெட்டியை நான் எப்படி என்னுடைய நகரத்திற்கு கொண்டு போவது? ஆனால் ஓபேத்-ஏதோமுடைய மனதுக்குள்ள ஒரு தைரியம் வருகிறது, தேவ பிரசன்னம் என் வீட்டுக்குள்ள வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவ பிரசன்னம் என் வீட்டுக்குள்ள இருந்தால் எனக்கு ஆசீர்வாதம். இந்த ஊசா தொட்டதினாலே அடித்தான். காரணம் என்ன? லேவியர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பணியை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஊசாவோ துணிகரத்தினாலே தேவ பிரசன்னத்தை தொடுகிறான். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? நான் ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு போகிறோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், அதே போல துணிகரமாய் நாம் பாவமும் செய்து விடுகிறோம். ஆனால் கிருபை இருக்கிறதுனால நம்ம பிழைத்து இருக்கிறோம். அல்லேலூயா! அவருடைய கிருபையினால நாங்கள் பிழைத்து இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி பார்த்தால் இந்நேரம் நாங்கள் எங்கேயோ மரித்து போயிருப்போம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா! முதலாவது, நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் வர வேண்டுமாயிருந்தால் இந்த உடன்படிக்கை பெட்டி நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா! நம்முடைய வீட்டுக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளம்? ஆசீர்வாதம், தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தது எது? இந்த உடன்படிக்கை பெட்டி. ஆமென். சோ முதலாவது, நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாயிருந்தால் தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே யார் இருக்கிறாராம்? ஆண்டவர் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் இருக்கிற இடம் எப்படிப்பட்டது? தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடம். தேவனுடைய பிரசன்னம் இருக்குமா இருந்தால் அங்கே என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்ப முதலாவது ரகசியம், நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாயிருந்தால், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாயிருந்தால், நாம் கையிட்டு செய்கிற காரியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாயிருந்தால், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாயிருந்தால், நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டும். ஆமென். இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டியது, நாம் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிற குடும்ப ஜெபம் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா! ஆண்டு சொன்னார் 2-3 பேர், 10 பேர் 15 பேர் 20 பேர் இருக்கிற இடத்துல தான், 100 பேர் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லலை. ஆண்டவருக்கு தெரியும் 2 பேர் இருந்தாலும் அந்த இடத்துல யார் இருக்கிறது? ஆண்டவர், தேவன் இருக்கிறார் அந்த இடத்துல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, 2-3 பேர் நீங்க குடும்பமா
ஒருவேளை மனைவி வேலைக்கு போனால் கணவன் மாத்திரம் வீட்டில் இருக்கலாம். சில நேரம் கணவன் வேலைக்கு போனால் மனைவி மாத்திரம் வீட்டில் இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், எப்படி பாஸ்டர் நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறது? உங்களை பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் குடும்பமாக ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்ச நேரம் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் வருகிறது. அல்லேலூயா. எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆமென். முதலாவது ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உடன்படிக்கை பெட்டி நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டுமா இருந்தால் தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்க வேண்டும், நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டும். அந்த பிரசன்னம் வருவதற்கு நாம் 2 பேராக இருந்தாலும் 3 பேராக இருந்தாலும் அவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் என்ன செய்வோமா? கர்த்தரையே சேவிப்போம். நீங்க என்ன செய்யறீங்க என்று சொல்லி எனக்கு பிரச்சனை இல்லை. நானும் என் வீட்டாருமோ வென்றால் என்ன செய்வோம்? கர்த்தரை சேவிப்போம். முதலாவது உடன்படிக்கை பெட்டியாகிய தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டில் வர வேண்டுமா இருந்தால் நீங்கள் குடும்ப ஜெபம் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளோடு உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய பிரசன்னம் என்கிற ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்திற்கூடாக அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு குடும்ப ஜெபம் இல்லாத வீட்டில் என்ன இருக்குது? என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கிறது, சண்டை இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது. வேற என்ன இருக்கிறது? பசி இருக்குதா? ரைட். அப்ப குடும்ப ஜெபம் இல்லாத வீட்டிலே பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரிவினைகள், சண்டைகள், பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் இல்லை, நாங்க யார் இருப்பது? தேவனுடைய பிரசன்னம் இல்லை, நாங்க யார் இருக்கிறது? நல்லா தெரியுது உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி. குடும்ப ஜெபம் உங்களுடைய வீட்டை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகும். குடும்ப ஜெபம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் பிரசன்னத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? 2வது காரியம், உங்களுடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 119:18 என்ன சொல்லுகிறது? வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வேதத்தில் உள்ள அதிசயங்கள், அற்புதங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நடத்த வேண்டும். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடப்பேன். அது மாத்திரமல்ல, உன்மேல் நான் கண்களை வைத்து என்ன செய்வாரா? ஆலோசனை. யார் ஆலோசனை செய்வார்? ஆண்டவர். கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? சரியான பாதையிலே நடத்தும். அப்ப ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய வழியிலே நடக்க வேண்டுமா இருந்தால் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் இருக்க வேண்டும். அவர் நமக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். அவர் நம்மேல் கண்களை வைக்கிறார். ஆமென். சில நேரம் கண்களினாலே சிலர் பேசுவது உண்டுனா பார்த்துருக்கீங்களா? இப்போ வீட்டில் யாராவது விசிட்டர்ஸ் வந்தா என்ன செய்வார்கள்? ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா மனைவி கணவனிடத்தில் என்ன செய்வார்? கண்ணுனால ஒரு சிக்னல் போடுவாங்க. அப்போ என்ன செய்யும்? அவங்களுக்கு தெரியும் இதுதான் முடிஞ்சு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி. 2வது காரியம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்க வேண்டும்.
மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடித்து விடுகிறேன் சீக்கிரமாய். பரிசுத்தம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்க வேண்டும். 1 பேதுரு 1:15-16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்க ஆண்டவர் வாசம் செய்கிற இடம். நீங்கள் உங்களுடைய ஆலயம், உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய பரிசுத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 5:23-24 சொல்லுகிறது, அவருடைய வருகையிலே எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஓபேத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்கு காரணம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவனுடைய வீட்டில் இருந்தது. 3 மாசம் தான் இருந்துச்சு, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை மாசம், எத்தனை வருஷம் இருக்கிறதோ அத்தனை வருஷமெல்லாம் தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம், தேவனுடைய வார்த்தை, பரிசுத்தம் இருக்குமா இருந்தால் தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை பெட்டியாய், இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியாய் தேவ பிரசன்னம் நம்மை ஆசீர்வதித்து நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஆகவே இந்த காலை பொழுதிலே நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும், தேவனுடைய பரிசுத்தம் நமக்கு இருக்குமா இருந்தால் நிச்சயமாய் தேவன் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் எழுந்திருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன்,